2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு குடிமராமத்து பணியை ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக இன்னைக்கு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றார்களே, அதில் நிறுத்துவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ தெரிவித்திருக்கிறாரா? குடிமராமத்து திட்டம் என்ன ஜென்ம பகையாது, குடும்ப தகராறா குடிமராமத்து திட்டத்திற்கும் ஸ்டாலினுக்கும்? ஆகவே அது விவசாயிகளுக்கான நிலத்தடி உயர்வதற்கான ஒரு அற்புதமான திட்டம். புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற வகையில இன்றைக்கு பழிவாங்கப்படுகிறார்கள் விவசாயிகள் என்பதுதான். நீங்கள் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவரை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு அவர் புகழை மறைப்பதற்காக, அவருடைய செல்வாக்கை நீங்கள் மறைமாற்றம் செய்வதாக நினைத்துக் கொண்டு குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் நிறுத்தி இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு விவசாயிகள் படுகிற துன்பங்கள், துயரங்கள். ஆகவே பருவமழைக்கு முன் டெல்டா மாவட்டத்தில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி சட்டமன்றத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிக்கை வாயிலாக இந்த விடியா திமுக அரசை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் வலியுறுத்தினாலும் இந்த அரசு தூர்வாருவதை அலட்சியம் காட்டியதால் டெல்டா மாவட்டத்தில் பல இடங்களில் நெல் பயிரிடப்பட்ட வயல்கள் தண்ணீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பது. இதற்கு யார் பொறுப்பு? இந்த அரசு தானே பொறுப்பு. இந்த அரசின் அக்கறை இல்லாமல் தானே பொறுப்பு. கவனையின்மை தானே பொறுப்பு. துரித நடவடிக்கைகள், தேவையான அத்தியாவசிய அவசிய நடவடிக்கைகளை கூட இந்த அரசு எடுப்பதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம்?